ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய அதிரடியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான ஒரு நாள் கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். இன்று தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 11வது மாதமான மாசியுடைய 15ஆம் நாள். கிழமை என்று வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை திதியானது வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி சாதாரணமான ஒரு அமாவாசை கிடையாது. பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசையாக வந்திருக்கு. இன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படி என்ன முக்கியமான அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய குரு அமாவாசை. இந்த அமாவாசை இன்று சக்தி வாய்ந்ததாக வந்திருக்கிறதுனால கிரகங்களிடையே சில யோகங்கள் உருவாகுது. அந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் இன்றிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இன்றிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்று அமாவாசையில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி வரக்கூடிய நாட்கள் பலன் பெறுங்க. இன்றைய அமாவாசையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதும் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்று கிரகநிலை உங்களுக்கு அமாவாசையில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இன்றையிலிருந்து உங்கள் ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரிய புதன், அப்புறம் அயனசயன போகஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி தான் இன்றிலிருந்து கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்ததும் வரும், எதிர்பார்க்காத நல்ல பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் திறமையான பேச்சின் மூலம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஈஸியாக சாதிக்கிற மாதிரி பலன் உண்டு. எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று உங்கள் கூடவே இப்போ வெற்றி கொடுக்குற மாதிரி இருக்க போகிறாங்க. தெய்வ பிரார்த்தனையெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா மனதுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே பணவரவு உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ரீதியாக சில காரியங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா அதில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்க போகுது. அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தில் லாபகரமாக இன்றைய அமாவாசையிலிருந்து இனி நடக்கும். தொழில் விரிவாக்க தொடர்பான திட்டங்கள் இனி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வசூலாகும். இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்புறம் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி பண்ணுங்கள். எடுத்த காரியம் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும். அதனால தான் முயற்சி பண்ணுங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இப்போ நான் சொன்னேன் இதற்கேற்ப நடந்து இன்றிலிருந்து பலன் பெறுங்க.
நெக்ஸ்ட்டு குடும்ப ரீதியாக பார்க்கலாம். குடும்பத்தில் இன்றிலிருந்து ஒற்றுமை உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாக்கு வன்மையானது இன்றிலிருந்து ஏற்படும். அதன் மூலிமா காரியங்கள் வெற்றி பெறும். அதே சமயம் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். ஸோ பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையானது காணப்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு வந்து கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். எதையும் செய்யும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. கடின உழைப்பு நேர்மையான போக்கு உங்களை காக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நம்புங்க. அது தவிர வேறு எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதியானது உண்டாகும். பெரியோருடைய பாராட்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பாராட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஆக மொத்தம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை இன்றிலிருந்து தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். கொடுக்க வேண்டியது வரும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது தான். வேலையில் கவனத்தோடு செல்வது நல்லது, இல்லைனா பெரிய பாதிப்பு வரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இன்று அமாவாசையிலிருந்து எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்லாம் அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். ஸோ வரவுகள் இருக்கிறதுனால எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இன்றிலிருந்து அமாவாசையில் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். அதுக்கப்புறம் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். வியாபாரம் அப்போ தான் பெருகும். போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு ஓகேவாக இருக்கும். இப்படி நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். அதாவது இன்று அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம். இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்றைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றி தேடித்தரும். இன்று மாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து இன்று மாலைக்குள்ள குலதெய்வ வழிபாடு செய்து பிரார்த்தனை வைங்க. குடும்ப கஷ்டங்கள் தீரும். திருமணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை வரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீரும். ஸோ இன்றைய தினம் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு முறையாக செய்து வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். குலதெய்வ வழிபாடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக இல்லை. குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் ஒரு விளக்கேற்றினா கூட போதும். அந்த குலதெய்வ வழிபாடு செய்த பலனை நீங்கள் முழுசாக அடையலாம். ஸோ மறக்காமல் இன்று குலதெய்வ வழிபாடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மெயின் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.